பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயரிலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, இறை மக்களே, விசுவாசிகளே, சகல பரிசுத்தவான்கள் ஆலய குடும்பத்தாரே, உங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் வாழ்த்தி காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருத்துவ திருநாளுக்கு பின் வரும் 6ஆம் ஞாயிறு காலை பரிசுத்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். இந்த காலை வழிபாட்டிலே என்னுடன் சேர்ந்து நீங்களும் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, கிருபையுள்ள கர்த்தாவே, எங்களை சிருஷ்டித்தவரே, எங்களை வழிநடத்துகின்றவரே, எங்களை காக்கின்றவரே, ஆசீர்வதிக்கின்றவரே, உம்மை நன்றியோடு போற்றுகின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். ஸ்வார் மீண்டும் எங்களுடைய வாழ்விலே இன்னொரு பரிசுத்த நாளின் காலை ஆராதனையை பங்கு கொள்ளவும் உம்மை தொழுது கொள்ளும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நீ தந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வழிபாட்டை கர்த்தர் தலைமையேற்று நடத்தி கொடுக்க வேண்டுமாய் வேண்டிக்கொள்கிறோம். இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்கிற ஒவ்வொரு கர்த்தர் விசேஷமாக ஆஸ்வதிக்க வேண்டும் என்று இந்த ஆராதனையை பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். இந்த காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக கிறிஸ்துவ பாமாலை புத்தகத்தில் 311ஆம் பாமாலை, சிலுவை சுமந்தோனாக இயேசு உம்மை பற்றுவேன் என்ற பாமாலை பாடி இந்த காலை பரிசுத்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். சிலுவை சுமந்தோனாக இயேசு உம்மை பற்றுவேன், ஏழை பரதேசியாக மோட்ச வீடு நாடுவேன். உச்ச மேன்மை ஆஸ்தி கல்வி ஞானம் லோகம் அனைத்தும் குப்பை என்று எண்ணி வேறு பேரை முற்றிலும் ஜீவன் பெற்றானே. உம்மை வல்ல மீட்பரென்று சொல்லி நித்தம் பற்றுவே பட்டும் சாவை வாடா கிரீடம் பெறுவே. நெஞ்சமே உன் மேன்மை என்ன வாரும் செல்வம் நோக்கி பார்.
உச்ச நன்மை தேடிக்கொள்ளு, உன் சுதந்திரத்தை கொஞ்ச வேலைக்குள் பறந்து ஏசு அண்டை சேருவார். தேவதூதரோடு நின்று என்றென்றைக்கும் துதிப்பாய். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஜெபிப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்கள் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்படத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் இருக்கின்ற இடங்களிலே முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து கொண்டு ஆண்டவருக்கு விரோதமாக, சக மனிதர்களுக்கு விரோதமாக, ஆண்டவர் படைத்த இயற்கைக்கு விரோதமாக நாம் ஏதாகிலும் பாவங்கள் செய்திருப்போமையானால் அவைகளை ஆண்டுடைய சன்னிதானத்தில் அறிக்கை செய்து ஆண்டுடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். சற்று நேரம் அமைதியாக இருப்போம். சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். கீர்த்தனை புத்தகத்தில் 153ஆம் கீர்த்தனை. இயேசுவே கிருபாசனாபதியே, கெட்ட இளைஞன் என்னை மீட்டருள். இயேசுவே கிருபாசனாபதியே என்ற கீர்த்தனை பாடி நம்முடைய பாவங்களை ஆண்டு சன்னிதானத்திலே அறிக்கை செய்வோம். கிருபாசன
பாவத்தை அறிக்கை செய்த நாம் ஆண்டவரிடத்திலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டித்தரலை வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, மீண்டுமாக இயேசுவின் நாமத்திலே என்னுடைய காலை வணக்கத்தை தெரியப்படுத்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம். கொரோனா வைரஸ் தொற்று நோய் நிமித்தமாக ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டு இன்றுடன் 120 நாட்கள் கடந்துள்ளன. இந்த 120 நாட்கள் நாம் வீட்டிலே முடங்கி கிடக்கின்றோம். கண்ணீரோடு வேதனையோடு நாம் இருக்கின்றோம். இருப்பினும் நம்மை படைத்த கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மை கண்மனை போல பாதுகாத்து அரவணைத்து நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வருகின்ற கிருபைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து வருகின்ற காலங்களிலும் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். என் கண்மலையும் மீட்புமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இங்கு அமர்ந்திருக்கின்ற அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆண்டுடைய செய்தி தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு இறை மக்கள் கிறிஸ்துவின் தூதுவர்கள். இறை மக்கள் கிறிஸ்துவின் தூதுவர்கள். ஆங்கிலத்திலே பீப்புள் ஆஃப் காட் அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். பீப்புள் ஆஃப் காட் அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். இந்த தலைப்புக்கு ஆதாரமாக 4 திருமறை பாடங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. முதல் பாடமாக யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை. இரண்டாம் பாடமாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 10 வரை. சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 1 முதல் 16 வரை. பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 13 வரை.
இன்றைக்கான திருமறை பகுதியிலே 2 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 21 வரை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த தலைப்பை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போமேயானால் 2 கேள்விகளை நாம் இங்கே பார்க்கலாம். இறை மக்கள் யார்? கிறிஸ்துவின் தூதுவர்கள் யார் என்ற கேள்வியோடு இந்த காலை தியானத்தை ஆரம்பிக்கின்றேன். கடவுளின் மக்கள் என்பவர்கள் யார்? உலகத்தில் பிறந்த அனைத்து மக்களும் கடவுளால் உண்டாக்கப்பட்டவர்கள். அனைவரும் கடவுளின் மக்கள். குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலரும், புதிய ஏற்பாட்டுப்படி புதிய இஸ்ரவேலராகிய திருச்சபையும், அதில் நீயும் நானும் கடவுளின் மக்கள் என கருதப்படுகின்றோம். பேதுரு கடவுளின் மக்கள் என்பதற்கு சிறப்பான விளக்கத்தை அவர் தருகின்றார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 9. யார் கடவுளின் மக்கள்? அவர்கள் இருளிலிருந்து ஒளிக்குள் அழைக்கப்பட்டே வித்தியாசமான மக்கள் என்று சொல்லுகின்றார். எதற்காக ஆண்டவர் இவர்களை அழைத்தார் என்று பார்க்கும்போது, கடவுளின் புண்ணியங்களை அறிவிக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இவர்கள் ராஜரீக கூட்டம், ஆசாரியர்கள், பரிசுத்த ஜாதி, கடவுளுக்கு சொந்த ஜனம். கடவுள் அவர்களை தமக்கு சொந்த மக்களாக்கி கொண்டார் என்று இங்கே பேதுரு சொல்லுகின்றார். பேதுருவின் எண்ணப்படி ஒரு பின்னலிலிருந்து, இருளிலிருந்து அழைப்பு பெற்று உயர்ந்த நோக்கத்தை நிறைவேற்ற அனுப்பப்படுபவர்கள் கடவுளின் ஜனம் என்கிறார். பாவத்தில், அசுத்தத்தில், இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை ஆண்டவர் பரிசுத்தத்திற்காக அழைத்திருக்கின்றார். ஆண்டுடைய புண்ணியங்களை அறிவிக்க ஆண்டவர் அவளை அழைத்திருக்கின்றார். இப்படி கடவுளால் அழைக்கப்பட்ட இந்த மக்கள் அவருடைய நிலைமையை பார்க்கும்போது, இவர்கள் ராஜரீக கூட்டத்தை சேர்ந்தவர்கள், ஆசாரியர்கள், பரிசுத்த ஜாதி, கடவுளுக்கு சொந்த ஜனம். கடவுள் அவர்களை தமக்கு சொந்த ஜனமாக மாற்றிக்கொண்டார். ஆகவே இவர்கள் இறை மக்கள், கடவுளுடைய மக்கள் என்று நாம் என்ன இருக்கின்றோம். அனுப்பப்படுகிறவர்கள்
ஒரு சிறந்த செய்தியை பெற்று எடுத்து செல்கிறார்கள். இவர்கள் கடவுளின் பிரதிநிதிகள் என்கிறார்கள். ஆகிய ஆண்டவரால் அழைக்கப்பட்ட இந்த ஜனங்கள் ஒரு சிறந்த நோக்கத்திற்காக அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். ஆண்டுடைய செய்தியை சுமந்து செல்கிறார்கள். ஆகவே இவர்கள் கடவுளின் பிரதிநிதிகளாக செயல்படுகிறார்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது தூதுவர்கள் என்றால் தூது கொண்டு செல்கின்றவர்கள். ஆங்கிலத்திலே அம்பாசிடர் என்று சொல்கின்றோம். அதற்கு தமிழிலே ஸ்தானாதிபதி என்று சொல்லப்படுகின்றது. செய்தியை கொண்டு செல்பவர்கள். ஒரு சிறப்பான செய்தியை கொண்டு செல்பவர்கள். மெசஞ்சர் ஆன் ஸ்பெஷல் மிஷன் ஹி கோஸ். ஒரு சிறப்பு செய்தியை கொண்டு செல்பவர்கள். 2 நாளாகமம் புத்தகத்தும் 35ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே இந்த ஸ்தானாதிபதிகளை குறித்து, தூதுவர்களை குறித்து மிக சிறப்பாக சொல்லப்படுகின்றது. 2 நாளாகமம் 35ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, யூதாவின் ராஜா யோசியா, எகிப்தின் ராஜா நெகு இருவருக்கிடையே யுத்தத்திற்காக அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். அப்படி புறப்பட்டு வருகும்போது எகிப்தின் ராஜா நெகு யூதாவின் ராஜா யோசியாவிடம் தூதுவர்களை அனுப்புகிறார், ஸ்தானாதிபதிகளை அனுப்புகிறார். நமக்குள் சண்டை எதற்கு? நமக்குள் யுத்தம் எதற்கு? நமக்கு யுத்தம் தேவையில்லை. சமாதானமாக நாம் கடந்து செல்லலாம். கடவுள் எங்களோடு கூட இருக்கின்றார் என்று நெகோ தூதுவர்களை யோசியாவிடம் அனுப்புகின்றார். ஆனால் யோசியா அசட்டை செய்து அவன் மீது யுத்தத்திற்கு புறப்படுகின்றார். கடைசியிலே யோசியா அந்த யுத்தத்திலே மரித்து போகின்றார். தூதுவர்கள் சமாதானத்தை கொண்டு செல்லுகின்றவர்கள். சண்டை வேண்டாம், யுத்தம் வேண்டாம், சமாதானமாக நாம் இருப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திற்கு பார்க்கும்போது அங்கேயும் தூதுவர்களை குறித்து, ஸ்தானாதிபதிகளை குறித்து அங்கே சொல்லப்படுகின்றது. நமக்குள் யுத்தம் எதற்கு? யுத்தம் வேண்டாம், நாம் சமாதானமாக இருப்போம் என்று தூதர்கள் மூலமாக இங்கே செய்தி அனுப்பப்படுவதை நாம் இங்கே பார்க்கின்றோம். பொதுவாக அனுப்பப்படுகிற ஸ்தானாதிபதிகள் இருவருக்கிடையே வேலை செய்கின்றவர்கள். இரு மக்கள் இடையே, இரு கூட்டத்திற்கிடையே, இரு நாட்டிற்கிடையே தூதுவர்கள் செயல்படுகின்றவர்கள். இவர்கள் பாலமாய் இருப்பவர்கள். 2 நாட்டிற்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுகின்றவர்கள். இருவர் எண்ணங்களை, கருத்துக்களை பரிமாறி உறவுகளை கட்டுகின்றவர். பாலமாக இருக்கின்றவர்கள், உறவுகளை கட்டுகின்றவர்கள். ஒரு ராஜாவின் பிரதிநிதி என்றால் ஒரு தேசத்திற்காக பேசுகிறவர் என்று பொருள். தாம் தேசம் சூழலுக்கு ஏற்ப புரிந்து செயல்படுகின்றவர். ஒரு நாட்டின் ஜனாதிபதிக்கு பதிலாக நாட்டுக்காக ஒரு பிரதிநிதியாக ஒருவரும் அனுப்பப்படலாம்.
அவரை ஸ்தானாதிபதி அல்லது தூதுவர் என்று சொல்லலாம். இந்த ஸ்தானாதிபதி அல்லது தூதுவர் ஒரு சிறப்புக்குரியவராக இருக்க வேண்டும், திறமையுள்ளவராக இருக்க வேண்டும், அறிவு உள்ளவராக இருக்க வேண்டும், பேச்சு திறமையுள்ளவராக இருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது. ஆக ஸ்தானாதிபதி என்பவனும் அனுப்பப்படுகிறவர்களின் பிரதிநிதியாக சாத்துரியமுள்ளவனாய் திறமையுள்ளவனாக இருக்க வேண்டும். திருமறையிலே ஒரு சில முக்கியமான நபர்களை நாம் பார்க்கலாம். அவர்கள் சிறப்புக்குரியவர்கள், திறமையானவர்கள், ஆண்டுடைய தூதுவர்களாக செயல்பட்டவர்கள், ஆண்டவருக்காக ஸ்தானாதிபதிகளாக செயல்பட்டவர்கள். அவர்கள் யார் என்று பார்ப்போமேயானால், நோவா ஆண்டுடைய கட்டளைக்கு இணைந்து அவன் செயல்பட்டான். ஏனோக் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மற்றும் மோசே, யோசுவா, நியாயாதிபதிகளிலே சிலரும், தாவீது மற்றும் தீர்க்கதரிசிகளும் தூதுவர்களாக செயல்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் அப்போஸ்தலர்கள் ஆண்டுடைய தூதுவர்களாக செயல்பட்டார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது அப்படித்தான் கடவுளை பற்றி சொல்ல வந்தவர் கடவுளானார். வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 19, 20 நாம் சிந்தித்து பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருக்கு ஸ்தானாதிபதியாக செயல்பட்டதை நாம் இங்கே பார்க்கின்றோம். கிறிஸ்துவின் வழியே கடவுளுடன் ஒப்புரவாக்கப்பட்டபடியால் அந்த ஒப்புரவாக்குதல் பணியை எங்களுக்கு கொடுத்தார். ஆகவே நாங்களும் கிறிஸ்துவின் தூதுவராக இருக்கிறோம் என்கிறார் பவுல் அடிகளார். இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளுடன் ஒப்புரவாக்கப்பட்டபடியால் அந்த ஒப்புரவாக்கும் பணியை ஆண்டவர் எங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கின்றார். ஒப்புரவாக்குதல் பணியை ஆண்டவர் எங்களுடைய கரங்களிலே கொடுத்திருக்கின்றார். ஆகவே நாங்களும் கிறிஸ்துவின் தூதுவராக இருக்கிறோம் என்று பவுல் இங்கே சொல்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். இப்போது நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவராக இருக்கிறோம். தேவன் உங்களை கேட்டுக்கொண்டது போல கிறிஸ்துவுக்கு பதிலாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீங்கள் கடவுளோடு சமரசம் செய்யுங்கள், கிறிஸ்துவுடன் ஒப்புரவாகுங்கள் என்று பவுல் இங்கே கொரிந்து திருச்சபையாருக்கு தெரியப்படுத்துகின்றார். நாம் இயேசு கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவுக்காக தூதுவராக இருக்கின்றோம். ஆக கிறிஸ்து நிமித்தமாக நாங்கள் உம்மை வேண்டிக் கொள்வது என்னவென்றால், நீங்களும் இயேசுவுடன் ஒப்புரவாகுங்கள், சமரசம் செய்து கொள்ளுங்கள், நீங்களும் ஆண்டவருக்காக தூதுவராக இருக்க வேண்டும் என்று இங்கே சொல்லுகின்றார். பழைய ஏற்பாட்டு பகுதி யோசுவாவின் புத்தகம் வசனங்கள் 1 முதல் 9 வரை வாசிக்க நாம் கேட்டிருக்கின்றோம். இந்த பகுதி
நம் அனைவருக்கும் நன்றாக தெரிந்த பகுதி. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்திற்கு ஆண்டவர் அவளை மோசேயின் மூலமாக அழைத்து செல்லுகின்றார். மோசே மரித்த பின்பு அந்த பெரிய பொறுப்பை ஆண்டவர் யோசுவாவிடம் கொடுக்கின்றார். அப்படி கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்லுகின்றார், என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லுகின்றார். இந்த பெரிய பொறுப்பை ஏற்க இந்த இஸ்ரவேல் மக்களை வழிநடத்த யோசுவா தயங்குகின்றான். இருப்பினும் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு அவனை திடப்படுத்துகின்றார். புறப்பட்டு செல்லுங்கள், யோர்தானை கடந்து போங்கள், இஸ்ரவேல் மக்களை அழைத்து செல்லுங்கள், நான் உன்னோட கூட இருக்கின்றேன். நான் மோசேவோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கின்றேன். கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கின்றேன் என்று ஆண்டவர் இங்கே வாக்கு கொடுக்கின்றார். ஒரு பெரிய நோக்கத்தை நிறைவேற்ற ஆண்டவர் யோசுவாவை ஒரு தூதுவராக, ஸ்தானாதிபதியாக தெரிந்து கொள்ளுகின்றார். அவன் கலங்கும்போது அவனை திடப்படுத்துகின்றார். பயப்படாதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கின்றேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, கை விடுவதுமில்லை என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார். யோசுவா கடவுளின் பணிக்காக தைரியமாய் போகக்கூடியவன். கடவுளின் அதிகாரத்தை பெற்ற தூதுவர் யோசுவா. உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசேவுடன் நான் இருந்தது போல உன்னோடு இருப்பேன். உன்னை கை நிகழ மாட்டேன், கை விடவும் மாட்டேன். பயப்படாதே, துணிந்து நில். ஏனெனில் இம்மக்களில் முற்பிதாக்களுக்கு நான் சொன்ன வண்ணமாக பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்தை நான் அவருக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கின்றேன். ஆக அதிகாரத்தோடு யோசுவா புறப்பட்டு செல்வதை நாம் இங்கே பார்க்கின்றோம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பார்க்கும்போது இயேசுவானவர் 12 சீஷர்களை தன்னிடம் அழைக்கின்றார். அவர்களோடு பேசுகின்றார். அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து ஆணுடைய ஊழியத்திற்காக அவளை அனுப்புகின்றார். அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். ஏன் இருவராக அனுப்ப வேண்டும்? ஏன் தனித்தனியாக அனுப்பக்கூடாது? ஏன் ஒட்டுமொத்தமாக அனுப்பக்கூடாது? ஆண்டவர் இருவராக அனுப்ப சித்தம் கொண்டிருக்கிறார். கஷ்டங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, ஊழியத்திலே பலவீனங்கள் ஏற்படும் போது ஒருவரை ஒருவர் தாங்க ஆண்டவர் இருவராக ஊழியத்திற்காக அனுப்புவதை நாம் இங்கே பார்க்கின்றோம்.
அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். அசுத்த ஆவிகளை துரத்த ஆண்டவர் அவளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். இயேசு ஸ்தானாதிபதிகளாக மனிதர்களை பிடிக்க அனுப்புகின்றார். தூதுவராக இயேசு கிறிஸ்துவுக்காக மனிதர்களை பிடிக்க அவர்களை அனுப்புகின்றார். அவர்கள் கடவுளின் ஸ்தானாதிபதிகளாக போகிறார்கள். அம்பாசடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். ஆண்டுடைய பணியை செய்ய, ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய, ஆண்டுடைய நோக்கத்தை நிறைவேற்ற, சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவர் அவர்களை அனுப்புகின்றார். மனிதர்களை பிடிக்க அனுப்புகின்றார். ஆண்டவரின் தூதுவராக அவர்கள் செயல்படுவதை நாம் இங்கே பார்க்கின்றோம். இவருடைய நிலைமையை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போமேயானால், அவர்கள் தங்கள் வாழ்வாதாரங்களை விற்று எவ்வித சூழலையும் மறந்தவர்களாய் போகிறார்கள். இயேசுவின் சீடர்களை சற்று சிந்தித்து பார்ப்போம். மீன் தொழில் செய்கின்றவர்கள், வரி வசூல் செய்கின்றவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய வாழ்வாதாரங்களை விற்று தங்களை வெறுமையாக்கி இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய ஊழியத்திற்காக அர்ப்பணித்து ஆண்டவருடைய பணிக்காக அவர்கள் செல்லுகின்றார். எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை சகித்து கொள்ளக்கூடிய திறமை கொண்டவர்களாக அவர்கள் புறப்பட்டு செல்லுகிறார்கள். சீடர்கள் வேதனைகளையும் உள்ளவைகளையும் உறவுகளையும் விட்டு போகக்கூடிய மனம் படைத்தவர்கள். ஆண்டவர் அழைத்த உடனே எல்லாவற்றையும் விட்டு தன் குடும்பத்தையும் விட்டு உள்ளவைகளையும் விட்டு உறவுகளையும் விட்டு அவர்கள் ஆணுடைய ஊழியத்தின் நிமித்தமாக புறப்பட்டு சென்றார்கள். வாழ்வாதாரங்களை இழந்தார்கள், உறவுகளை இழந்தார்கள். ஆணுடைய ஊழியத்தின் நிமித்தமாக ஆணுடைய தூதுவராக அவர்கள் புறப்பட்டு செல்லுகின்றார்கள். இவர்கள் எல்லோருமே பலமான வாழ்வாதாரங்களை விட்டவர்கள் மாத்திரமல்ல, வாழ்க்கையில் நேரிட்ட நெரிச்சல்களின் மத்தியிலும் விசுவாச அலைகழிப்பு மத்தியிலும் போக துணிந்தவர்கள். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அநேக பிரச்சனைகள், விசுவாச அலைக்கழிப்பு, இவைகளின் மத்தியிலும் அவர்கள் பின்வாங்காமல் அவர்கள் ஊழியத்திற்காக துணிச்சலாக புறப்பட்டு சென்றவர்களாக இங்கே நாம் பார்க்கின்றோம். ஆகிய ஸ்தானாதிபதி தம்மை அனுப்புகிறவர்களின் அதிகாரத்தையும் வழிகாட்டுதலையும் பெற்று போகிறார்கள். எனவே அவர்களின் எந்த வாழ்வு நிலையும் அவர்களின் வாழ்வு தன்மையும் குறிக்கோளையும் மறந்துவிடாது, மாற்றிவிடாது. அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எந்த அதிகாரமும் சுதந்திரமும் இல்லை. கடவுள் சொல்லுகின்ற வண்ணமாக அவர்கள் புறப்பட்டு செல்லுகின்றார்கள். திருச்சபை கடவுளின் க்ஷணம். கிறிஸ்துவை எப்போதும் உயர்த்துவார்கள். கிறிஸ்துவோடு சேர்ந்து ஒப்புருவாக்கும் பணியில் உடையவர்களாய் இருக்க வேண்டும். அருட்பணியில் புதிய தரிசனங்களை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். மிக சிறப்பாக மதர் தெரேசாவை குறித்து நாம் அறிந்திருக்கின்றோம். ஒரு புதிய தரிசனத்தை கொண்டவர்களாக ஆண்டவருக்காக ஒரு தூதுவராக வெளிநாட்டிலிருந்து நம் நாட்டிற்கு வந்து ஆணுடைய பணியை செய்தவர்கள். அல்பேனியன் நாட்டை சேர்ந்தவர்கள்.
தன்னுடைய நாட்டையும் தன்னுடைய மக்களையும் தன்னுடைய குடும்பத்தை விற்று அவர்கள் தரிசனத்தோடு ஆணுடைய தூதுவராக ஸ்தானாதிபதியாக இந்திய தேசத்திலே கல்கத்தா பகுதிக்கு வந்து ஆணுடைய சித்தத்தை அவர்கள் தேற்றியவர்கள். மிஸ்டரி ஆஃப் சேரிட்டி என்ற அமைப்பின் மூலமாக ஏழை விதவைகள், பெண்கள், இப்படிப்பட்ட மக்களுக்கு அவர்கள் உதவி செய்து அநேகருக்கு நன்மையான காரியங்களை அவர்கள் செய்தவர்கள். 18 வயதிலே இந்தியா தேசத்திற்கு வந்து 67 ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்து 1997ஆம் ஆண்டு அவர்கள் கர்த்தருக்குள் நின்றடைந்தார்கள். ஒரு புதிய தரிசனத்தோடு ஆணுடைய திருப்பணியை நிறைவேற்றினவர்கள். ஆகவே தான் அவர்களுக்கு செயின்ட் தேசா என்ற ஒரு பட்டமும் கொடுக்கப்பட்டது. அவனமாகவே பிரான்சிஸ் ஆஃப் அசிசி என்ற ஒரு சர்ச் ஃபாதர், அவரும் ஒரு பரிசுத்தவான். இத்தாலி தேசத்திலே ஆசிஸ் என்ற இடத்திலே பிறந்தவர் பிரான்சிஸ். சிறு வயதிலே அவர் ஆண்டி ஊழியத்தின் மீது அதிக வாஞ்சை கொண்டவர். கத்தோலிக்க திருச்சபை சேர்ந்தவர். ஆண்டவருக்காக சிறப்பான ஒரு ஊழியத்தை செய்தவர். ஆண்டவர் செய்த அந்த ஊழியத்தை அவரே செய்தார். குஷ்டரோகிகளை கண்டு அவர்கள் மத்தியிலே வாழ்ந்து அவரை அதிகமாக நேசித்தவர் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி. ஒரு புதிய தரிசனத்தோடு ஆணுடைய திருப்பணியை அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஆக கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையை இருளில் இருந்து ஆண்டவர் வெளிச்சத்திற்குள் கொண்டு வந்திருக்கின்றார். ஆணுடைய புண்ணியங்களை, அவர் செய்த ஊழியத்தை, நன்மைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்க ஆண்டவர் அவர்களை தூதுவராக அழைத்திருக்கின்றார். ராஜரீக கூட்டம், ஆசாரியர்கள், பரிசுத்த ஜாதி, ஆணுடைய சொந்த மக்கள் என்று கருதி ஆண்டவருடைய பணியை செய்ய ஆண்டவர் அழைக்கின்றார். நீயும் நானும் ராஜாதி ராஜாவுக்கு செய்தியை சுமந்து செல்லும் ஒரு கருவியாக நாம் இருப்போமா? அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டவன். இருப்பினும் ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேலருக்கும் என்னுடைய நாமத்தை கொண்டு செல்லும் ஒரு பாத்திரமாக ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டவன் தான். இருப்பினும் ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டிருக்கின்றார். ஒரு ஸ்தானாதிபதியாக, தூதுவராக ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலை தெரிந்து கொள்வதை நாம் இங்கே பார்க்கின்றோம். புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் என்னுடைய நாமத்தை கொண்டு செல்லும் ஒரு பாத்திரமாக நான் அவனை தெரிந்து கொண்டேன். ஆக கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, அவர் அனுப்புகிறார், நாம் செல்ல வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளாய் இருப்போம். ஆணுடைய பணியை செய்வோம். ஆணுடைய சித்தத்தை நிறைவேற்றும். கர்த்தர் நம்மையும் இந்த வசத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஆண்டுடைய செய்தி கேட்ட நாம் ஆண்டவரை துதித்து நாம் பாடுவோம். கீர்த்தனை புத்தகத்திலே 187ஆம் கீர்த்தனை. தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே என்ற கீர்த்தனை பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
சித்தம் நான் செய்வேன், எந்தன் சித்தம் ஒழித்திடுவேன். உந்தன் சித்தம் நான் செய்வேன், எந்தன் சித்தம் ஒழித்திடுவேன். எந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இதோ போகிறேன். எந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இதோ போகிறேன். தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே. ஒன்றுமில்லை நான் ஐயா, உம்மாலன்றி ஒன்றும் செய்யேன். ஒன்றுமில்லை நான் ஐயா, உம்மாலன்றி ஒன்றும் செய்யேன். அன்று சிலர் கழித்த ஆவியால் இன்றே அடியேனை நிரப்பும். அன்று சிலர் கழித்த ஆவியால் இன்றே அடியேனை நிரப்பும். தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே. தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே. பாருங்கள், வருகின்ற நாட்களில் பிறந்த நாட்களை காண இருப்பவர்கள் பத்தொன்பதாம் தேதி இன்று மிஸ்டர் டி சாமுவேல் ராஜா, மிஸ்டர் பிளெஸ்லின் ரிச்சி. 20ஆம் தேதி மிஸ்டர் கருணாகரன். 21ஆம் தேதி மிஸ்டர் பொன்னுராஜ் ஆல்பர்ட், மிஸ்டர் ஃப்ராங்க்லின் பிரசாந்த், மிஸ் இ வின்சி ஜெபசெல்வி. 22ஆம் தேதி ரவுண்ட் ஜேசி கிறிஸ்டபர் ஆயர், மிஸ்ஸஸ் ஜாய் விக்டோரியா ஜோன்ஸ். 23ஆம் தேதி மிஸ் லரிசா ஷக்கினா சாம்ராஜ். 25ஆம் தேதி மிஸ்டர் ஜிம் ஜெபஸ்டின், மிஸ்டர் பென் சாமுவேல், மிஸ்ஸஸ் கிறிஸ்டி பாஸ்கர். பிறந்த நாட்களை காண இருப்பவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பாராக. அவனுமாகவே +2 தேர்விலே தேர்ச்சி பெற்ற அனைத்து திருச்சபையின் பிள்ளைகளையும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகின்றேன், அவளை ஆசீர்வதிக்கின்றேன். அவருடைய எதிர்கால வாழ்க்கைக்காக நான் ஜெபிக்கின்றேன். கர்த்தர் அவருடைய முயற்சிகளை ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக மிஸ்டர் ஜோஷ்வா ஜப்ராஜ் ஃபென், மிஸ் ஜெபிமா விக்டர், மிஸ் ஈவ்லின் கிஃப்டா டேனியல் ராஜகுமார், மிஸ் ஹென்சி ஜெபசீலன், மிஸ்டர் திராஸ் ஜெஃப்ரி டென்சிங், மிஸ்டர் ஆகாஷ் ஆரோக்கியராஜன், மிஸ்டர் சாமுவேல் ஜோசப் பெஞ்சமின், மிஸ்டர் காட்வின் இயேசுதாஸ். இவர்கள் +2 தேர்விலே தேர்ச்சி பெற்றுள்ளார்கள் என்பதை கேள்விப்பட்டு மகிழ்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். கர்த்தர் தாமே இவர்களையும் இவருடைய எதிர்கால வாழ்க்கை குறித்து ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். கர்த்தருடைய முயற்சிகளை ஆஸ்வதிப்பாராக. அவனமாகவே நம்முடைய திருச்சபைக்காக, திருச்சபைக்கு அனைத்து குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். மிக சிறப்பாக வயதான பெற்றோர்களுக்காகவும் சுகவீனமாக இருக்கின்றவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவனமாகவே இந்த கொரோனா வைரஸ் தொற்று நோய் இன்னும் அதிகமாக பரவி வருகிறது. வருந்தக்கூடிய ஒரு காரியம். மக்கள் வேதனையோடு கண்ணீரோடும் ஒவ்வொரு நாளும் எதிர்கொண்டு வருகிறார்கள். கர்த்தர் தாமே இந்த தொற்று நோயை முற்றிலுமாக அகற்றவும், மக்கள் மகிழ்ச்சியாக வாழ நாம் ஒருமித்து ஆண்டு நோக்கி நாம் ஜெபிப்போம்.
ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, கிருபையுள்ள கர்த்தாவே, இந்த ஆசீர்வாதமான பரிசுத்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆண்டவரே, உம்மை நாங்கள் காணொளி மூலமாக தொழுது கொள்ளும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் தந்தமைக்காக இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றோம். இந்த காலை வேளையிலே இறை மக்கள் கிறிஸ்துவின் தூதுவர்கள் என்ற தலைப்பின் கீழ் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாக கிருபை செய்தீர் சுவாமி. நன்றி செலுத்துகின்றோம். கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்து மக்களும் கடவுளுடைய மக்கள் என்று ஆண்டவரை நீரை போதித்தீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். தூதுவர்கள் ஆணுடைய செய்தியை கொண்டு செல்பவர்கள் என்பதை ஆண்டவரே நாங்கள் அறிந்தோம். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை என்னுடைய கரங்களிலே கொடுத்திருக்கின்றார். நாங்கள் அவருக்கு ஸ்தானாதிபதிகளாக இருந்து இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்கிறோம். கிறிஸ்து நிமித்தமாக நீங்களும் செய்யுங்கள் என்று கொரிந்து திருச்சபையாரை அழைப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆணுடைய திருப்பணியை, ஒப்புரவாக்கும் திருப்பணியை நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஆண்டுடைய தூதர்களாக, ஸ்தானாதிபதிகளாக நாம் இருந்து இந்த பணி ஆற்ற ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சீடர்களை வரவழைத்து 2 சீடர்களாக அனுப்பினார். ஆண்டுடைய தூதுவர்களாக அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். தன்னுடைய வாழ்வாதாரங்களை விற்று, உடைமைகளை விற்று, உறவுகளை விற்று அவர்கள் ஊழியத்தின் நிமித்தமாக புறப்பட்டு செல்லுகின்றார். ஊழியத்திலே அநேக பாதிப்புகள், இடையூறுகள், கஷ்டங்கள் இவரை பொருட்படுத்தாமல் தைரியமாக அவர்கள் புறப்பட்டு சென்றதை நாங்கள் சிந்தித்தோம். யோசுவா ஆணுடைய அழைப்புக்கு இணங்கி அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இஸ்ரவேல் மக்களை பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்திற்கு அழைத்து சென்றார். கலங்கி நிற்கின்ற வேளையிலே, நான் மோசேவோடு இருந்தது போலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற அதிகாரத்தை அவன் பெற்று அவன் புறப்பட்டு சென்றான். ஆணுடைய பணியை நிறைவேற்ற அவன் புறப்பட்டு சென்றான். ஆண்டுடைய தூதுவராக, ஸ்தானாதிபதியாக அதை பொறுப்பெடுத்து அவன் புறப்பட்டு சென்றதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆம் ஆண்டவரே, அனுப்பப்படுகிறோம், புறப்பட்டு செல்லுங்கள். இந்த திருச்சபை ஆணுடைய திருப்பணியை செய்ய, ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்ய, ஆண்டுடைய நற்செய்தியை பரப்ப ஆண்டுடைய தூதுவராக நாம் புறப்பட்டு செல்வோமா? ஆண்டுடைய பணி செய்ய நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமா? இந்த நாளின் செய்தி நம்ம அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. வருகின்ற நாட்களில் பிற நாட்களை காண இருக்கின்ற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நாங்கள் செபிக்கின்றோம். அவருடைய வாழ்க்கையில் இன்னொரு புதிய ஆண்டை கிருபையாக நீர் கூட்டிக் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்த ஆண்டு முழுவதுமாக கண்மனை போல நீர் இருந்தீர். வருகின்ற ஆண்டு அவருக்கு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக அமைய கர்த்தர் கிருபை செய்யும். இந்த ஆண்டிலே பெறாத நன்மைகளை இந்த புதிய ஆண்டிலே பெறத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளையை தாமே பலப்படுத்தி ஆசீர்வித்து அவருடைய தேவலை ஆண்டவரை தாமே சந்திக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக்கொள்கின்றோம். அவனமாக +2 தேர்விலே தேர்ச்சி பெற்ற அனைத்து திருச்சபையின் பிள்ளைகளை ஆண்டவரை சபையின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகின்றோம். அவர் எடுத்த எல்லா முயற்சிகளும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த தேர்விலே நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெறும்படியாக கிருபை செய்து நன்றி செலுத்துகின்றோம். சுவாமி பிள்ளைகளை வாழ்த்துகின்றோம். தொடர்ந்து அவர் மேற்படிப்புக்காக ஆண்டவரை அவர்கள்
முயற்சி எடுக்கும்போது அவருடைய விண்ணப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் கர்த்தர் தாமே நிறைவேற்றி அவருடைய வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம். திருச்சபைக்காக, திருச்சபையின் குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நாட்களில் ஆசீர்வதியும் சுவாமி. வயதான பெற்றோர்களையும் சுகவீனமுள்ளவர்களுக்காக நாங்கள் விசேஷமாக நாங்கள் செபிக்கின்றோம். உடைய காயப்பட்ட கரத்தினால் நீர்களை தொட்டு ஆண்டவரே அவருடைய ஆசீர்வித்து பூர்ண சுகத்தையும் ஆரோக்கியம் தந்து காத்திரள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து கொரோனா தொற்று நோய்க்காக ஆண்டவரே நாங்கள் வேதனையோடு கண்ணீரோடு நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். 120 நாட்களாக ஆண்டவரே நாங்கள் வீட்டிலே முடங்கி இருக்கின்றோம். வேதனையோடு கண்ணீரோடு நாங்கள் இருக்கின்றோம் சுவாமி. அநேக இழப்புகளின் மத்தியிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே என்னுடைய கண்ணீரை துடைத்தலும் என்னுடைய கவல்களை நீக்கிறலும் சுவாமி. இந்த தொற்று நோய் முற்றிலுமாக நீர் அகற்றிட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக்கொண்டோம் சுவாமி. உயிரிழந்த மக்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஆறுதல் தாரும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சீக்கிர பூர்ண சுகத்தை தாரும் சுவாமி. இந்த கொரோனா வைரஸ் எதிர்த்து போராடுகின்ற வைத்தியர்களுக்காக, செவிலியர்களுக்காக, காவல்துறையினருக்காக, செவிலியர்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக, அரசு அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு கர்த்தத்தாமே பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக்கொண்டோம் சுவாமி. அடியனுடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அடியனுடைய குடும்பத்தை இந்த நாட்களில் நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் நினைத்து வருகிறீர், ஆசீர்வித்து வருகிறீர், குடும்பத்தை வழித்து வருகிறீர், பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணியிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றிகளையே ஸ்தோத்திரம் எடுக்கின்றோம் சுவாமி. தொடர்ந்து வழிநடத்தும் காத்தலும் அவனமாக திரு ஜான் கோயில் பிள்ளையோட குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அந்த குடும்பத்தையும் ஆண்டவர் நினைத்து ஒவ்வொரு நாளும் ஆசீர்வித்து தொடர்ந்து திருச்சபையின் பணிகளை எடுத்து நீர் பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து அவருடைய தேவையெல்லாம் நீ சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக்கொண்டோம் சுவாமி. இந்த ஆராய்ச்சி முழுவதுமாக எங்களோடுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். துதி கனம் மகிமமக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேயோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை வருவாதீர். ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நிலைத்து நிற்பதாக. ஆமேன். கர்த்தர் நம்மோடு இருப்பதாக. கர்த்தருடைய சமாதானத்தோடு கடந்து செல்வோம். கர்த்தருடைய கிருபை என்றும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். God bless you all. Stay blessed, stay happy. God bless you.